யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்நாபிதாகேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் 31/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தினராகிய நாமெல்லாம் ஆசாரசீலராக அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி வீட்டிலே சுவாமி அறையிலே சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பால் காய்ச்சி நிவேதனமாக வைத்து தேவார திருமுறைகளை பாராயணம் செய்கின்ற பொழுது அல்லது கந்தசஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த கூட்டு பிரார்த்தனைகள் கூட்டு பஜனைகள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த பாடசாலையிலே கூட இந்த சிவபுராணத்தை அங்கே பாராயணம் செய்து கொள்வார்கள். ஆலயங்களிலும் நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது இவ்வாறு இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் காலையிலே நமக்கு முடியவில்லை பாடசாலைக்கு செல்ல வேண்டும். மாலை பொழுதினிலே ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று இந்த திருமுறைகளை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, இவையெல்லாம் செய்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் வேதனைகள் இவையெல்லாம் விலகி அந்த இறைவனுடைய நாமாவை சொல்ல 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 நம்முடைய உள்ளத்திலே இறைவன் வந்து குடிகொள்ளுவானாம். அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இவ்வாறு கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இப்போ பல்வேறு ஆலயங்களிலே இந்த சுக்கிரவார உற்சவம் என்று வெள்ளிக்கிழமையிலே சாயங்கால பூஜைகளெல்லாம் நிறைவு பெற்றதும் வசந்த மண்டபத்திலே அலங்கார தீபாராதனைகளோடு இந்த சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற நிகழ்வுகளெல்லாம் நடைபெறும். அவ்வாறு வருகின்ற பொழுதிலும் இங்கே வசந்த மண்டப பூஜையிலே இந்த பஞ்சபுராணங்கள் ஓதப்படுகின்ற பொழுது இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பஞ்சபுராணங்களை ஓத வேண்டும். அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். பெரியவர்களெல்லாம் இப்போ நாம் பெரியவர்கள் மட்டும்தான் அந்த தேவாரத்தை பாடிக்கொண்டிருப்பார்கள் சில ஆலயங்களிலே. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு இவ்வாறு ஆலயத்திலே வந்தால் இந்த பஞ்சபுராணங்கள் படிக்க வேண்டும் என்பதனையெல்லாம் அவர்களை முன்னுக்கு விட்டு இந்த பிள்ளைகளை தேவாரம் படியுங்கள் என்று சொல்லி விடுகின்ற பொழுது அவர்கள் இந்த சபை கூச்சங்கள் தெளிவடைவதும் அவர்கள் இவ்வாறு இறை வழிபாட்டிலே பஞ்சபுராணங்கள் ஓதப்படுகின்ற பொழுதிலும் தொடர்ந்தும் அதிலே அவர்களுக்கு ஆசை வரும். அந்த இறை பக்தியிலே அவர்களை ஈடுபடுத்த செல்வதற்கு இவையெல்லாம் ஒரு சிறந்த உந்து சக்தியாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு இன்று ஐப்பசி மாதத்து 2வது வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாள்.
இந்த ஆலய வழிபாடுகளையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய எதிர்கால வாழ்வில் பட்டங்கள் பல பெற வேண்டும், ஆள வேண்டும், உயர்ந்த பதவிகளை வகுக்க வேண்டும், பதவி உயர்வுகளை மேலும் மேலும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி விரும்புவதும் கனவுகள் காண்பதும் அதற்காக முயற்சி செய்வதும் வழக்கம். இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களை உருவாக்கி அவர்களோடு கூடவே வழி நடந்து அவர்கள் நாளைய தன்னுடைய சீடர்களாக மிளிர வேண்டும் என்று உருவாக்கி கொண்டு வந்தார். இயேசுவினுடைய வருகையை சீடர்கள் அல்லது அக்காலத்தில் இருந்த இறை மக்கள், மெசியா வருவார், அவர் தங்களுடைய அடிமைத்தனங்களிலே இருந்து அவர்களை மீட்கின்ற ஒரு அரசராக பிறப்பார், அல்லது ஒரு பெரிய ஒரு இறை ஆட்சி அவர் உருவாக்கி அந்த ஆட்சியிலே எல்லோரும் பதவிகள் பட்டங்கள் பெற்றவர்களாக உயர்ந்த நிலைகளிலே இருக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அதனால் இயேசுவினுடைய சீடர்களுள் இருவர், செபதேயுவின் மக்கள் யாக்கோப்புவும் யோவானும், இரண்டு முக்கியமான இயேசுவுக்கு அருகாமையிலே இருந்த 3 சீடர்களுள் இருவர், இவர்கள் இயேசுவிடம் ஒரு பெரிய வேண்டுகோளை தலைவணங்கி அவர்கள் விடுக்கின்றார்கள். நீர் அரசுரிமை வருகின்ற பொழுது எங்களை வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நாங்கள் அரியணையில் அமர்வதற்கு நீர் ஏற்பாடு செய்வீரா என்று கேட்கின்றார்கள். தங்களுடைய உளம் திறந்து தங்களுடைய உண்மையான விருப்பத்தை, ஏக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற முடியுமா? நான் குடிக்கின்ற கிண்ணத்திலே உங்களால் பருக முடியுமா? அவர் எதை சொல்லுகின்றார் என்றால், இந்த பட்டமும் பதவியும் அதற்காக இயங்குவது நல்லது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை பெறுவதற்கான தியாகங்கள் பல முதலிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்று. இயேசுவினுடைய திருமுழுக்கு என்பது அவருடைய சிலுவையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது ஆகும். பணிக்கென புறப்படுகின்ற இயேசு இறுதி வரை தம்முடைய தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் குடித்த அந்த கிண்ணம் என்பது அவருடைய மரணத்தை குறித்து நிற்கின்றது. இவ்வாறு அந்த சீடர்களுடைய வேண்டுகோள் நியாயமானதாக இருந்தாலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாதை தியாகம் நிறைந்ததாகவும் கொடுக்கின்ற தாராள சிந்தை கொண்டதாகவும் தன்னலமற்ற வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெரிய பெரிய கனவுகளை காணலாம். நாங்கள் உயர்வாக வாழ வேண்டும் என்று எண்ணுவது சரி, ஆனால் அதற்கான தியாகத்தை குறுக்கு வழிகளிலே அதை பெறக்கூடாது. மற்றவர்களை அடிமைப்படுத்தி சுயநலத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றி ஒரு தந்திரமாக நாங்கள் இந்த பதவிகள் பட்டங்களை உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடாது. தியாகம் புரிந்து எங்களை அர்ப்பணித்து அதனூடாக அந்த உயர்வான பதவிகளை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு இறைவன் எங்களுடைய உள்ளங்களிலே தியாக மனத்தை, தாராள சிந்தையை, சுயநலமற்ற பணி வாழ்வை எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்துவிடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதைப் போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக இந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதருடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான்தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்.
இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.